இந்த அக்காவோட ஸ்பீச்சை கேளுங்க, அதுக்கடுத்து நம்மளோட ஸ்பீச்சை கேளுங்க. எது கரெக்டுன்ட்டு நீங்க சொல்றீங்க. கற்பப்பையை அறுத்து எறி. கற்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இந்த அக்காவுக்கு அறிவு இருக்கு இல்லையான்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. ஏன்னா வச்சுங்களேன், இந்த அக்காவுக்கு அறிவு இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், இந்த மேடையில் இப்படி பேசியிருக்கே மாட்டாங்க. ஏன்னா வச்சுங்களேன், இந்த நாம் தமிழர்கள் தொண்டர்களுக்கு வந்து மூளை இங்க இல்லைங்க, எத்து கீழே வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா வச்சுங்களேன், அப்படிதான் பேசுறாங்க, எல்லா மேடையிலும் அப்படிதான் ப்ரூவ் பண்றாங்க. இவங்க அண்ணன் 6 அடி பாஞ்சா இவங்க வந்து 12 அடி பாயிறாங்க. அந்த சாட்டை இருக்கான் பத்தியா, அவன் வந்து 18 அடி பாயிறான். ஏன்னா வச்சுங்களேன், பெரியார் ஏங்க சம்பந்தம் இல்லாம இப்ப எடுத்துக்கொண்டு வரீங்க உள்ள? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அக்கா பேசுறாங்கல்ல, அந்த அக்காவுக்கு இவ்வளோ தைரியமா அந்த கட்சியில பேசுறாங்கன்னா அதுக்கு வந்து பெரியார் தான் நான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா வச்சுக்கலாம், அந்த காலத்துல எவ்வளோ வந்து பெண்களுக்கு துன்புறுத்தினாங்க தெரியுமா? எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க, கேளுங்க. என்னன்னா, அந்த காலத்துல உடல் கட்டை எரிதல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா கணவன் இருந்துட்டாங்கன்னா அவங்களும் போயிட்டு உடல் கட்டை எரிதல் வந்து எரியணும். அந்த தீயில போயிட்டு அவங்களும் வந்து சாவடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கடுத்தது வந்து அந்த காலத்துல நிறைய பெண்கள் வந்து பெத்து போடுவாங்களாம். அப்போ வந்து என்ன ஆகுனா, நிறைய பொம்பளை குழந்தைகள் பெக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா இந்த கள்ளி பால் இருக்கு பாத்தீங்களா, அதை ஊத்தி குடிக்க வச்சு சாவடிச்சு போட்டுருவாங்களாம். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெரியார் தான் இல்லைன்னா வச்சுக்கலாம், இந்த பெண்கள்லாம் இவ்வளோ தூரம் சுதந்திரமா சுத்தி இருக்க மாட்டீங்க. என்ன தப்பு? ஆண் பெண்ணும் சரி சமம்னு சொன்னாங்க, கரெக்டு தானே? இப்ப பாருங்க, நிறைய பெண்கள் எடுத்துக்கங்க, இந்த இந்தியாவிலே எடுத்துக்கங்க, நிறைய வந்து பெண்கள் தான் நிறைய வந்து சாதனை பண்றாங்க, புரியுதுங்களா? அவங்கள போயிட்டு இந்த மேடையில போயிட்டு பெரியார் வந்து ஒரு எப்படி சொல்றது, பெண்கள் வந்து தப்பா இது பண்றாரு, சின்ன வயசுல இருந்து பெரியார் வந்து ஒரு சின்ன பெண்மணி கட்டிக்கினாரு அப்படிலாம் பேசுறீங்களே. நான் ஒன்னு சொல்றேன், அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா அவங்க கட்டிக்கிறாங்க. இந்த இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, அவங்க விருப்பத்தோட கட்டிக்கினா அது தப்பே கிடையாது, புரியுதுங்களா? நீங்க வந்து தேவையில்லாத வந்து அவதூற பரப்பின்னு இருக்காதீங்க. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், உங்க அம்மா கர்ப்பப்பை எடுக்கலன்னா வச்சுக்கலேன், நீ இந்த இடத்துல நீ பிறந்திருப்பியா? சொல்லு பார்க்கலாம். ஒரு குழந்தையோட நிறுத்திட்டு இருப்பாங்க, நீ எத்தினா அது போறதுன்னு எனக்கு யாருக்கு தெரியும்? நான் ஒன்னு சொல்றேன், இன்னொரு விஷயம் என்னன்னா வச்சுக்கங்களேன், அந்த காலத்துல எதுக்கு வந்து பெரியார் வந்து கர்ப்பப்பை எடுக்க சொல்லியிருப்பாருன்னா, அந்த காலத்துல வந்து மேக்சிமம் ஒரு பெண்மணி 15 குழந்தைகள் வைப்பாங்களாம். அந்த காலத்துல ஒரு கணவன் இருந்துட்டாங்கன்னா வச்சுக்கங்களேன், வேற ஒரு குழந்தை வேற ஒருத்தவங்க கூட பழக்கம் வச்சுன்னு அவங்க கூட பெற்றுப்பாங்க. அதால பெரியார் வந்து கர்ப்பப்பை எடுக்க சொல்லியிருக்கலாம். நிறைய வந்து அந்த இடத்துல வந்து நிறைய தப்புகள்லாம் நடந்திருக்கு. அதால வந்து பெரியார் வந்து கர்ப்பப்பை எடுக்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து அறிவோட பேசுறாருன்னா இந்த ஊர்ல வந்து அவரை தான் முட்டாள ஆக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கணும். யோசிக்கிற தன்மை இருந்துச்சுன்னா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க. இந்த நாம் தமிழர்கள் எல்லாருமே அப்படிதான். சத்தியமா சொல்றவங்களுக்கு எல்லாம் மூலியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். திங்க் பண்ணணும், புரியுதா? இப்ப ஏன் சம்மந்தம் இல்லாம அவரை பத்தி நீங்க பேசின்னு இருக்கீங்க? இந்த நாட்டுல நிறைய நிலவரங்கள் இருக்கு, எவ்வளோ வந்து நாடுகள் வந்து நிறைய வந்து ஆபத்துல இருக்கு, நிறைய வந்து பேசலாட்டீங்க. ஆனா நீங்க பேச மாட்டேறீங்க. ஏன் கேட்டா தமிழ் தேசியமா? நீங்க ஒரு மயிறு தேசியமும் கிடையாது. அசிங்கமா நான் பேசிட போறேன், என்ன தமிழ் தேசியம்? நீங்க எவ்வளோத்தரும் எடுத்து பேசலாம். உனக்காக ஒரு மேடையில பேசுறதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உனக்கு மேடை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய இது தெரியுமா? ஆனா வந்து நீங்க வந்து அவரை பத்தி பேசின்னு இருக்கீங்க. ஒன்னே அவன் சொல்றேன் பாருங்க, பெரியார் வந்து சாதி தலைவர் அல்ல, அவர் வந்து நல்ல தலைவர், நல்ல கொள்கை தலைவர், ஓகேவா? நீங்க வந்து இந்த பெரியாரும் அம்பேத்கரும் சாதி தலைவரா பார்க்கறதால தான் இன்னும் வந்து உங்க மண்டையில வந்து எப்படி சொல்றது, மூளை இல்லாம மசாலாவும் சாணியும் தான் இருக்கு உங்க மண்டையில. ஏன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அறிவே இல்லை. மேக்சிமம் உங்களுக்கு மண்டையில வந்து அறிவு இல்லை, மூளை இல்லை. மூளை தூக்கி நிஜமா அங்கதான் வச்சுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் ப்ரூவ் பண்றீங்க. உங்க ஸ்பீச் எல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு, புரியுதுங்களா? நான் ஒன்னு சொல்றேன், பெண்கள் வந்து இப்ப இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறாங்கன்னா நான் பெரியாருன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் நீங்க பேசுறீங்க, இவ்வளோ தூரம் வந்து படிச்சு முன்னேறி வந்து நிறைய ஃபேமிலி அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க பெண்கள் வந்து. அதெல்லாம் பெண்கள் வந்து வரணும்.
அந்த காலத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, அடுப்பு ஊதுற பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல வந்து அடுப்பே ஊத வச்சிருந்தாலும் நீ இவ்வளவு தைரியமா வந்து எங்க பேசியிருப்பியா? அந்த படிப்பு குத்தது பெரியார்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? கொஞ்ச நாள் திங்க் பண்ணிட்டு ஒரு வேலையை பாருங்க. தயவு செஞ்சு ஒரு கருத்தை கொண்டு வரணும்னா அந்த மேடையில நல்ல கருத்துக்கள் வந்து கொண்டு போய் சேருங்க. தேவையில்லாத அவதூற பரப்பின்னு இருக்காதீங்க. நன்றி. திங்க் பண்ணுங்க. அவ்வளவுதான்.